வணக்கம். இது நிச்சக்கண். நாடாளுமன்ற அமர்வுகளை மையப்படுத்தி அதிகளவிலான பேச்சுவார்த்தைகளில் இல்லாட்டி நாடாளுமன்றத்திலேயே அதிகளவிலாக பேசப்படுகின்ற நகர்வு போதைப்பொருள் ஒழிப்பு சார்ந்தும் அதேபோன்று பொருளாதார அபிவிருத்திகள் அதேபோன்று ஊழல் ஒழிப்புகள் சார்ந்தான பல விடயங்களை மையப்படுத்தி அங்கிருக்கின்றவர்கள் பேசுகின்ற இந்த நிலைப்பாட்டில் போதைப்பொருளை மையப்படுத்திய நகர்வுகளையும் நாங்கள் ஏராளமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்குள்ளும் சரி வெளியிலையும் சரி அது சார்ந்தான நகர்வுகளைத்தான் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக மத்திய கிழக்கில் தலைமறைவாகி இருக்கிற இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் இலங்கை காவல்துறை அதிகாரிகளிடம் சரணடைய இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற விடயமும் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கிறார். இவர் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதுதான் அவர் இந்த விடயங்களை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு நிறைய விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. சமூக கட்டமைப்பில் இருந்து போதைப்பொருள் பாவனையை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் வலையமைப்பை இல்லாது ஒழிப்பதுக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே மத்திய கிழக்கில் தலைமறைவாகி இருக்கின்ற இலங்கையைச் சேர்ந்த 7 போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் இலங்கை காவல்துறை அதிகாரிகளிடம் சரணடைய இணக்கம் சொல்லியிருக்கிறார்கள். போதைப் பொருட்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு அரசியல் தரப்பினர் கட்சி பேதம் என்று ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டுள்ளது. ஆகவே போதைப் பொருள் வர்த்தக வலையமைப்பை இல்லாது ஒழித்தால் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் என்ற நகர்வு இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டம் எதிர்கால இளம் தலைமுறையினரை இலக்காக கொண்டது. நாடளாவிய ரீதியில் சகல மாவட்டங்களிலும் இந்த செயற்திட்டம் அமல்படுத்தப்படும். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற விடயத்தையும் ஆனந்த விஜயபால முன்வைத்திருந்தார். இதையும் தாண்டி ஜாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப்பொருள் பொருட்களை விற்று வருகின்றவர்களுக்கு பணத்தினை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிக்க பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்ற விடயத்தை தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. வரவு செலவு திட்ட உரை மீதான முதலாம் நாள் விவாதத்தில் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை ஜனாதிபதி முன்னெடுத்திருப்பது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள், நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் கடந்த வாரம் திருநெல்வேலி மற்றும் கொக்குவில் சந்தை பகுதிகளில் போதைப்பொருள் மாஃபியாக்களின் அட்டகாசம் அதிகரித்திருக்குது. ஆகவே சந்தைக்கு வருவோரை துன்புறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வருகின்றவர்களுக்கு பணத்தை வட்டிக்கு வழங்கி அந்த வட்டி பணத்தை வசூலிப்பதற்கான பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை ஜாழ்ப்பாணத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை தாண்டி துப்பாக்கிச் சூட்டில் எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் பாதாள உலக குழுக்களுடன் அல்லாட்டி போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொடர்புடையவர் என முத்திரை குத்தப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட குடும்பஸ்தர் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆகவே போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் குறித்த தகவலை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று காவல்துறையினர்களுக்கு ஒரு சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்தை இந்த விடயத்தை சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது ஆகவே என்பிபி அரசாங்கம் இதோடு தொடர்பில் இருக்குது என்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த விம்பத்தை முழு தோற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்கின்ற ஒரு வகையிலான பலவரத்தப்பட்ட கருத்துக்களை இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் என்று கூறும் உரிமை யாருக்கும் இல்லை என்று சுட்டிக்காட்டியவர் மக்களின் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை பறிக்கப்படுவதை தாம் முற்றாக எதிர்ப்பதாகவும் என்ற விடயத்தை அங்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் பல விடயத்தை சொல்லியிருந்ததை நாங்கள் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. எமது ஆடையை எம்முடையது என கூறாமல் அவர்கள் அணிந்து செல்கிறார்கள். சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தை அன்று நாங்கள் அங்கீகரித்திருந்தோம். அன்று அதனை எதிர்த்தவர்கள் இன்று எவ்வித மாற்றமும் இன்றி
அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். முதலாவது அமர்வு வரவு செலவு திட்டத்தில் பல அழகிய கதைகளை சொல்லியிருந்தார்கள். ஆனால் அந்த கதைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட கதைகளுக்கு 4 மணித்தியாலங்களாக எதிர்க்கட்சிகளை தூற்றிக்கொண்டு ஜனாதிபதி முன்வைத்திருந்தார். முன்வைக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டம் அடுத்த ஆண்டு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்று அமைச்சர்கள் வாகனங்களை பயன்படுத்துவதை கீழ்த்தரமான செயல் என விமர்சித்தவர்கள், ஆனால் இன்று அவர்களே அதை தான் செய்கிறார்கள். மக்களுக்கு இல்லாத எதுவும் நமக்கு தேவையில்லை என்று கூறி தான் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினார்கள். தற்போது 1500க்கும் அதிக கெப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு 22 மில்லியன் மக்களுக்கும் இன்று கெப்ரக வாகனங்கள் இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்கிறது. இவை அனைத்தையும் மறைப்பதற்காக தற்போது போதைப்பொருள் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார்கள். துப்பாக்கிச் சூட்டில் அரசியல்வாதி ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினால் அவருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாகவோ அல்லது அவர் போதைப்பொருள் கடத்தலுக்கு தொடர்புடையவர் என்றோ அமைச்சர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் கடந்த வாரம் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரின் குடும்பத்தினால போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பின்னர் போதைப்பொருள் சுற்றி வளைப்புகள் தொடர்பில் எந்த தகவல்களையும் ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று போலீசாருக்கு ஒரு சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற உரிமை யாருக்கும் இல்லை என்ற விடயத்தை இவர் முன்வைத்திருக்கிறார். மக்களின் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை பறிக்கப்படுவதை தாம் ஒன்றாக எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரணி உள்ளிட்ட அரசாங்கத்தின் சகல ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராகவும் 21ஆம் தேதி நுகைகொடை எதிர்ப்பு பேரணியில குரல் கொடுப்போம் என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி கொழும்பு வடக்கு, நுகைகொட, கம்பகா, எல்பிட்டிய, தங்காலை, காலி மற்றும் மகத்தரை காவல்துறை பிரிவுகளில் திட்டமிட்ட குற்ற கும்பல்களில் செயற்பாடுகள் அதிக அளவில் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற தகவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லுகிறார். இவர் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் போதுதான் நாட்டில் நடக்கிற திட்டமிட்ட குற்ற கும்பல்களின் செயற்பாடுகள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் முன்வைத்த அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த போது இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். 2020ஆம் ஆண்டு முதல் இன்று வரை கும்பல் வன்முறை அல்லது கும்பல் கொலை சம்பவங்கள் தொடர்பான ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்பதையும் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் அல்லது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களின் கீழ் வழக்கு தொடரப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை யாது என்பதையும் மாகாண ரீதியில் வெவ்வேறாகவும் கும்பல் வன்முறை தொடர்பாக இலங்கை காவல்துறையினருக்கு உள்ளூர் நிர்வாகத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஏதேனும் பணிப்புரைகள் உள்ளடங்களாக அனைத்து மாகாணங்களிலையும் சட்டங்களை சட்ட செயல்முறைகளையும் சமச்சீராக அமல்படுத்துவதை உறுதிப்படுத்த எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கைகள் யாது என்பதையும் வன்முறை கும்பல் பாதிக்கப்படக்கூடிய உயர் அபாய நேர்வுடைய மாவட்டங்களை அல்லாட்டி பிரதேசங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதா என்பதை அத்தகைய மாவட்டங்களையும் பிரதேசங்களையும் எதிர்கால கும்பல் வன்முறை சம்பவங்களை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைகள் யாவு என்பதையும் அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா என்ற ஒரு விடயத்தை ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கேள்வியாக எழுப்பியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் போதுதான் அவர் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பதில் அளித்திருந்தார். நாடு முழுவதும் ஒரே வகையில் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை உத்தரவுகளை காவல்துறை கட்டளைகளை சட்டத்தின் கீழ் காவல்துறை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. நாட்டில் அதிகளவிலான திட்டமிட்ட குற்ற கும்பல்கள் செயற்பாடுகள் அதிகளவில் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் நடக்குது. இவற்றில் கொழும்பு வடக்கு, நுகைகொட, கம்பகா, எல்பிட்டிய, தங்கால, காலி மற்றும் மாத்தர காவல்துறை பிரிவுகளில் அதிகளவிலான சம்பவங்கள் பதிவாகி இருக்குது. எவ்வாறாயினும் நாடு முழுவதும் குற்றச்செயல்கள் கட்டுப்படுத்த புலனாய்வு பிரிவு, காவல்துறை உளவு பிரிவு செயல்படுகின்றன. விசேட தேடுதல் மற்றும் ரோந்து நடவடிக்கைகள் நடக்குகின்றன. அத்துடன் குற்றவாளிகள் தப்பிச் செல்ல முடியாத வகையில் விசேட பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல அவ்வளவுக்கு விசேட பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் தப்பிச் செல்ல முடியாத நிலையில இங்கு குற்றவாளிகள் தப்பிக்க முடியாத அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தால் எப்படி நாட்டுக்குள்ள போதைப்பொருள் பாவனை இல்லாட்டி போதைப்பொருளுடைய கடத்தல் முறை இல்லாட்டி வியாபாரிகளுடைய அந்த கொண்டு வந்து சேர்க்கின்ற விடயம் எப்படி நடக்கிறது? மாணவர்களுடைய இடத்துல பாடசாலைக்குள்ள போதைப்பொருள் போகுது, வைத்தியசாலைக்குள்ள போதைப்பொருள் போகுது, சிறைச்சாலைக்குள்ள போதைப்பொருள் போகுது. ஆகவே இப்படி அதிகாரிகள் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு போகுது, அரச தளங்களுக்குள்ள போகுது. இப்படியெல்லாம் இருக்க எப்படி இவர்களுடைய பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை தாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்ற இந்த நகர்வு சரியானதாக இருக்கும் என்ற பல
கேள்விகளை உண்டு பண்ணியிருக்கிறது. சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த விடயம் இருக்கின்றது. ஏனென்றால் நாட்டுக்குள்ள போதைப்பொருளை கொண்டு வராமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், போதைப்பொருளை தடை செய்ய வேண்டும், அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும், போதைப்பொருளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற செயற்பாடுகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதுணையாக செயற்படுகிறது. அதைத்தான் நாங்கள் எப்பாடுபட்டாவது போதைப்பொருளை ஒழிப்போம் என்கின்ற விடயத்தை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இன்று வரைக்கும் அதிக அளவிலாக நாங்கள் செய்திகளின் ஊடாக வச்சு கேட்கின்றோம், பார்க்கின்றோம். அதிக அளவிலாக எந்த விடயம் போதைப்பொருள் எங்கேயாவது ஒரு இடத்துல போதைப்பொருள் சார்ந்த கைது நடவடிக்கைகள் என்பது ஏராளமாக இடம்பெறுகிறது. பாடசாலையாக இருக்கட்டும், இளைஞர் ஜோதிகள் மட்டத்தில் இருக்கட்டும், அதிகாரிகளுக்கு இடையிலாக இருக்கட்டும், சிறைச்சாலைகள், வைத்தியசாலைகள் என்பது பல்கலைக்கழகங்களில் கூட தற்பொழுது போதைப்பொருளுடைய பாவனை அதிகரித்திருக்கு. அப்போ இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது, கண்காணிப்பு நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பது எந்த தூரத்துக்கு சரியான விடயமாக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறோம். இருப்பினும் சமூகம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கின்ற காரணத்தினால அது சார்ந்த நகர்வுகளை நாம் உற்று நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு, இருப்பினும் என்பிபி அரசாங்கத்தினுடைய நகர்வு என்ன, போதைப்பொருள் சார்ந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது இந்த செயற்திட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் பார்ப்போம். மற்றும் ஒரு நிஜக்கணினூடாக சந்திப்போம். வணக்கம்.